கொக்குஷிபோ நியூ ஜென் அனிமி வில்லன். அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. கொக்குஷிபோட கோரே யோருச்சி மேல இருந்த என்பி தான். மிச்சிகாட்சு யோருச்சி இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ். அப்போதைக்கு மிச்சிகாட்சுவோட எய்ம் என்னன்னா நம்பர் 1 சாமுராய் ஆகிறது. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் யோருச்சி எந்த ஒரு பிராக்டிஸுமே இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வாட் யூஸ் பண்ணதை பார்த்ததுல இருந்து இவருக்குள்ள வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகுது. எங்க நம்ம நம்பர் 2 ஆயிருவோமோன்ட்டு. இவர் பிரேக் ஆகிற இடம் எங்க தெரியுமா? அவரோட அம்மாவோட டைரியை வந்து ரீட் பண்றாரு. எப்பவுமே யோருச்சி வந்து அவங்க அம்மாவோட லெஃப்ட் சைடு தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. மிச்சிகாட்சு என்ன நினைப்பாருன்னா எப்பவுமே அம்மாவோட சப்போர்ட்லேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலா அவங்க அம்மாவோட லெஃப்ட் சைடு வந்து ஒரு சிக்கு இருந்திருக்கும். அதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் யோரிச்சி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது தெரிஞ்சோனையும் மிச்சிகாட்சு வந்து பிரேக் ஆகிறாரு. யோரிச்சி மேல இருந்த என்விங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருது. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியும் அவரால் சன் பிரீத் வந்து அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. மூன் பிரீத்தை தான் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாரு. அவருக்கு டீமன் ஸ்லேயர் மார்க்கும் அவேக் ஆனதுனால லைஃப் டைமும் கம்மி ஆயிடுச்சு. அந்த டைமுக்குள்ள நம்மளால யோரிச்சி லெவலுக்கு பவர்ஃபுல் ஆக முடியாதுங்கிறதுக்காண்டி தான் டீமனாகவும் அவர் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாரு. பட் அதுக்கப்புறமும் யோரிச்சியோட பேட்டில் பண்றப்போ இவரால் அவர் லெவலுக்கு வந்து பவர்ஃபுல் பர்சன் ஆயிருக்க முடியாது. எப்பவுமே நம்பர் 2ல தான் அவர் இருந்திருக்காரு. இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணிருப்பாரு. பட் இவரால யோரிச்சி லெவலுக்கு வந்திருக்க முடியாது. அவரோட சிம்பிளான ஒரே கொஸ்டின், என்னாலேயே உன்ன மாதிரி ஆக முடியலங்கிறது தான். யோரிச்சியோட லைஃப் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து கொக்குஷிபோவோட கேரக்டரோட கோர் தான் இந்த வீடியோ. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு பெட்டரான பிளேஸ் கிடைக்கலனா உங்களுக்கு வந்து கொக்குஷிபோ பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு.